வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது மர்மெய்ட் அப்படின்ற இங்கிலீஷ் மூவி தமிழ் டப்பிங்கோட பிரைமில் அவைலபிளாக இருக்குது. ஒரு வித்தியாசமான மான்ஸ்டர் மர்மெய்டை மையமாக வச்சு அமைக்கப்பட்ட ஒரு த்ரில்லர். கதைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு ரொம்ப லோவான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு. பர்சனல் லைஃபு, ப்ரொஃபஷனல் லைஃபு எதுவுமே உருப்படியாக இல்லை. இது பத்தாததுக்கு போதைக்கெல்லாம் அடிக்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் ஒரு இன்ஜரான மர்மெய்டை வந்து பார்க்குறாரு. அதை எடுத்துகிட்டு போய் இன்ஃபேக்ட் ட்ரீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த மர்மெய்டோ ஒரு டேஞ்சரஸான மர்மெய்டாக இருக்குது. என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் அந்த ஹீரோக்கும் மர்மெய்டுக்கும் என்ன மாதிரியான பாண்ட் பில்ட் ஆகுது, அந்த மர்மெய்டுக்கு என்ன மாதிரியான ஆபத்துகள் வந்து, அந்த மர்மெய்ட்னால என்னென்ன ஆபத்துகள் வருது, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இது மாதிரி வித்தியாசமான சீ கிரியேச்சரை மையமாக வச்சு அமைக்கப்பட்ட மான்ஸ்டர் த்ரில்லர்னா எனக்கு சட்டுன்னு ஞாபகத்துக்கு வரக்கூடிய படம் ஷேப் ஆஃப் வாட்டர். ஒரு சூப்பரான மான்ஸ்டர் த்ரில்லர் அப்படின்னே சொல்லுவேன். அந்த மாதிரியான ஒரு ஃப்ளோவில் தான் இந்த படத்தையும் எடுக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசமான ஒரு சீ கிரியேச்சராக அந்த மர்மெய்டை டிசைன் பண்ணியிருப்பாங்க. பொதுவாக மர்மெய்ட் அப்படின்னா ரொம்ப அழகான ஒரு கிரியேச்சர் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதில் ஒரு விகாரமான மர்மெய்டை டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வரைக்கும் ஓகே. பட் அந்த மர்மெய்ட்னால என்ன ஆபத்து வரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த ஆபத்துகளை இவங்க காட்சிப்படுத்தின விதம் அப்படின்றதே ரொம்ப ரொம்ப ஆர்டினரியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த மர்மெய்டுக்கு என்ன நடக்க போதோ அப்படின்ற மாதிரியான பெருசாக பதட்டம் அப்படின்றதெல்லாம் ஏற்படவே இல்லை. அண்ட் கிளைமேக்ஸ் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப ப்ரெடிக்டபுளாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஹீரோக்கும் அந்த மர்மெய்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் சீக்வன்சஸ் கூட ரொம்ப ப்ராப்பரான ஒரு கனெக்டில் இல்லை அப்படின்னே சொல்லுவேன். ஓவரால் ஒரு வித்தியாசமான மான்ஸ்டர் த்ரில்லர் கொடுக்கணும்னு யோசிச்சிருக்காங்க. பட் இம்ப்ளிமெண்ட் பண்ண விதம் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.3 அவுட் ஆஃப் 5. டைம் இருந்தால் பாருங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் கோரியான காட்சிகள் இருக்கும் அண்ட் மைல்டான சீன் ஸ்டார்டிங்கில் வரும். மற்றபடி பெருசாலாம் இல்லை. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.